கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவனாய் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக, இரக்கத்துக்காக, அவருடைய அனுக்கிரகத்துக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. அவரே கனத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் அவரே. இன்றைக்கு இவ்வளோ அழகாக செய்து கொடுத்து கொண்டிருக்கேன்னா அது அவர் கொடுத்துருக்க ஒரு பெரிய இரக்கம், அவருடைய கிருபை என்று சொல்லி நான் மறுபடியும் அவரே நான் மகிமைப்படுத்துகிறேன். நல்ல விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் நம்மளோட கூட ஆண்டவர் பேசுவார். அன்பானவர்களே, எவ்வளவோ நம்ம செய்தியை கேட்கிறோம். நல்ல செய்தி உலர்ந்த எலும்புகளை கூட உயிரிடைய செய்யும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனோட வார்த்தை ஒன்றும் வீணா போகாது. கிறிஸ்துவ அன்பானவர்கள், இந்த 6வது மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச விரும்புகிறார். கொஞ்சம் நல்ல கவனமாக கவனிங்க. எவ்வளவோ காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க. தேவனோட வசனத்தை கேட்கறதுக்கு நீங்கள் வாஞ்சியாக இருப்பீர்கள் என்றால் அவரோட வசனத்தின்படியே உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லா காரியத்துக்கும் ஒரு நிபந்தனையோடு தான் தேவன் வைத்திருக்கிறார், தவிர சும்மா எதுவுமே சாதாரணமாக எது வந்து விடாது. அன்பானவர்களே, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த ஜூன் மாதத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறது அவரோட பெரிய கிருபைன்னு தான் சொல்ல வேண்டும். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மற்ற காரியங்கள் இருக்கிறது, பல உபத்திரவங்கள், பல காரியங்களை கடந்து வந்திருப்பீங்க. என்ன வாழ்க்கை அப்படிங்கிற போல 5வது மாதம் முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு உணர்ச்சியை கூட கொடுத்துருக்கலாம். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற இந்த 6வது மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையை ஒரு திருப்பி கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமான பாதையில், நல்ல செழிப்பான பாதையில் நடத்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நல்லா உற்று கவனித்து அதன்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நிச்சயமா சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த நாள் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமா சொல்லப்படுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவன். ஆசீர்வாதங்களை, எல்லா ஆசீர்வாதம் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது உண்டு. ஆசீர்வாதங்களை பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்றால், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணன்னா நிறைவான ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கரத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உலகத்துல இருந்து நம்மளுக்கு வரும். சில நேரத்தில் பணம் வரும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருட்கள் வரும். ஆனால் எல்லாமே வந்தாலும் வேதத்தில் அழகான சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனை இருக்காது என்று சொல்லப்படுது. ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணம்னா நிறைவு, நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். நிறைவுனா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் நிறைவு தாங்க, குறைவே இருக்காது. ஆனால் அந்த நிறைவான அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைவுபடுறதுனால தான் கை நீட்டி கடன் வாங்க போகிறோம். குறைபடுறதுனால தான் சில இடத்துல அங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்குமா, இங்கிருந்து கிடைக்குமா என்று சொல்லி பல மனிதர்களை நோக்கி எதிர்பார்த்து நம்மளோட கண்கள் படைத்த தேவனை விட்டுட்டு மனிதரை நோக்கி போகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், நாம் உண்மையாக வாழ்வோம் என்றால், நம்மளோட கண்கள் அவரே நோக்கி கொண்டு இருக்கும் என்றால், நம்மளுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கடந்து வரும். அவர் நம்மளுக்கு ஒத்தாசை நிச்சயமாக அனுப்புவார். அதில் அழகா சொல்லப்படுது, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த மாதம் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசீர்வாதம் வந்துட்டுனாவே நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த இவ்வளவு நீங்க பல கஷ்டங்கள் பட்டீங்க பாருங்க. யார் எங்கெங்கெல்லாம் ஸ்பீஸ் கட்டுறதுக்கு, இந்த காரியங்கள் அந்த காலேஜில் சேர்க்கிறதுக்கு, இந்த கடன் அடைக்கிறதுக்கு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் பரிபூர்ண நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அதற்கு ஒன்னே ஒன்று என்ன தேவை தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்மளோட வாழ்க்கையில உண்மை இருக்குதா? அது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எதிலாவது நல்ல ஜெபித்து கொண்டிருப்போம், நல்ல ஆரம்ப வாழ்க்கை, நல்ல உண்மையான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஒரு பயந்த வாழ்க்கை, ஒரு உகந்த வாழ்க்கை, நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை. ஆனா கொஞ்ச நாள் கடந்து வரும் பொழுது மற்றவங்களை, மனிதர்களை பார்த்து, இவங்கெல்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்க, அவங்களாம் அப்படித்தானே இருக்கிறாங்க, இவெல்லாம் லஞ்சம் வாங்குறான், இவெல்லாம் இந்த தீமையான காரியத்தை செய்யறான், அவனுக்கு என்ன குறை இருக்கு, அவன் நல்லா தானே இருக்கிறான், அப்ப ஏன் நம்ம வாங்கக்கூடாது என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல ஆரம்ப வாழ்க்கை உண்மையா இருந்தது. தேவ ஆசீர்வாதமும் அது சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக போய்கொண்டிருந்தது. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்துல வழி தப்பி இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, மனம் திரும்பி இந்த உண்மையான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கையில மிக முக்கியமானது என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும்.
தொழில்ல ஒரு உண்மை இருக்க வேண்டும். உங்களுக்கு ஊழியம் கொடுத்திருப்பார் என்றால் ஊழியத்துல உண்மை இருக்க வேண்டும். நீங்கள் இதுல மிகுந்த அருமையான உங்களை நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அதுல நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி உண்மையா நம்ம இருக்கும் பொழுது நீங்க நிறைய காரியத்தை கற்று பார்த்தோம்னா, உண்மையா இருக்கிற மனிதர்கள் ஆசீர்வாதமா இருந்தது மாதிரி தெரியாது. ஆனா நீங்க கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வரும், இல்ல சில மாதங்கள் கடந்து வரலாம், இல்ல சில வருடங்கள் கடந்து வரலாம். நீங்கள் செய்த உண்மைகளுக்கு உங்களோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் நிச்சயமாக வைப்பார். உங்க பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல சாட்சியாய் வாழ்வார்கள். இந்த அண்ணனோட மகன் எப்படி இருக்கிறான் பாருங்க, இந்த அக்காவோட மக எப்படி இருக்கிறா பாருங்க, கர்த்தர் எப்படி இவங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா உண்மையாக அவங்க இருந்த கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையில அவங்க உண்மையா வாழ்ந்தாங்க. அதனால இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க. உங்க கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நிறைவாக வழிநடத்துவார். அதற்கு உங்ககிட்ட ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா உண்மை எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு 4 நாள் உண்மையா இருந்தோம், 5 நாள் உண்மையா இருந்தோம், 6வது நாள் இல்ல, நிறைய பேரோட வாழ்க்கையில 40 நாள் உண்மையா இருப்பாங்க, 41வது நாள் பாத்தீங்கன்னா பொய் அந்த மாதிரி காரியத்துல போகாதபடிக்கு எப்படி இருந்தா கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில இது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா கற்றுக்கொள்ள முடியும். அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ, நான் சொல்றது என்னன்னா நீ, நான் நீங்கன்னு சொல்லல, நீ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுங்க. வெளிப்படுத்தல் 2:10 நீ மரண பரியந்தமும் உண்மையா இரு. மரண பரியந்தங்க நம்மளுக்கு இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கணுங்க. ஜீவன் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடத்துல எந்த இதுல இருந்தாலும் சரிதான், மரண பரிந்தமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த இடப்பட்ட டைம்ல கொஞ்ச நாளைக்கு உண்மை, கொஞ்ச நாளைக்கு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை, கொஞ்ச நாளைக்கு அசுத்தமான வாழ்க்கை, அப்படி இல்ல, மரண பரிந்தம் உண்மையாரு. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தே தெரியாது. இந்த நாள்ல இருந்து நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையா இருக்க வேண்டும். அதுல உண்மையில எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ மரண பரிந்தம் நம்மளோட கர்த்தர் கொடுத்திருக்க ஜீவ சுவாசம் இந்த நம்மளோட சரீரத்துல இருக்கும் வரைக்கும் அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுறார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். ஜீவ கிரீடம் உன்னதமான ஆசீர்வாதங்க. கிரீடம் அப்படின்னா என்னன்னு தான் உங்களுக்கு பெரிய ஒரு மேன்மை. கிரீடம் யாருக்கு சூட்டப்படும் தெரியுமா? வெற்றி பெற்றவர்களுக்கு. ஆண்டவர் நீங்க உண்மையா வாழ்ந்தீர்கள் என்றால், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் ஜெயமாக மாற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு கிரீடம் சூட்டப்படும். ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் சூட்டப்படுகிற ஒரு காரியத்தை உங்களை கர்த்தர் நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா ஒரு ராஜாவாக ஒரு ராணியாக சிறந்தவர்களாக நிறுத்துவார். கிறிஸ்துவ அன்பானவர்களே, உண்மையா வாழணும்னா, மரண பரிந்தமும் உண்மையா இருக்கணும்னா, உங்க மாம்ச பலத்துல நீங்க ஓடி ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. நீங்களும் ஆசைப்படுவீங்க, உண்மையா இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. சில உலகத்துல இருக்க சூழ்நிலைகள், அதுல ரொம்ப அழகான சொல்லணும்னா உலகத்தின் அதிபதி என்று சொல்லி ஒருவனை குறித்து சொல்லப்படுது. அவன் நீங்க உண்மையா வாழணும்னு நீங்க பிரயாசப்பட்டா அப்பதான் உங்க வாழ்க்கையில சோதனை கொண்டு வருவான். உண்மைக்கு எதிரானது என்னன்னா பொய் பேச வைப்பான், பொய்யாய் நடக்க வைப்பான், பல காரியங்களை செய்வான். இவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்து உங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ என்னன்னா, இந்த காரியங்கள்ல நல்ல ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா, அவர் ஜெயித்தது போல நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி தரேன். வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. கடைசி வரைக்கும் மரண பரிந்தமும் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா, உங்க சந்ததிக்கு நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க விரும்புனீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நம்மளோட மாம்சத்துல இந்த மாதிரி காரியம்லாம் செய்ய முடியாது. ஆனா செய்யணும்னா ரோமர் 12:12 ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. மரண பரிந்தம் உண்மையா இருக்கணும்னா, மரண பரிந்தம் நமக்கு ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உறுதியா என்னன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ஏதோ 2 நாள் ஜெபம் பண்ண தேவைக்காக ஜெபம் பண்ண தேவை கிடைச்சிட்டு இனிமே போதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு சோதனை வந்துச்சு, அந்த சோதனைக்கு ஜெயத்துக்காக ஒரு ஜெபம் பண்ண ஜெயம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. எனக்கு கல்யாணம் நடக்க வந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சிட்டு இனிமே எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. கடன் பிரச்சனை, கடன் அடைச்சு கொடுத்தாரு, இனிமே எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் சரிதான், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரிதான், ஜெபத்துல உறுதியை தரித்திருக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் வரும்.
வேதம் அதுதான் சொல்லுகிறது. யாக்கோபு 1:12 யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1:12 சொல்லுவது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாம் ஆயத்த பண்ண ஜீவ கிரீடத்தை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு இடை மட்டும் விட்டுறாதீங்க. இடம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உண்மையான வாழ்க்கை, கொஞ்ச நாள் பொய்யனான வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு ஒத்த வேஷம் தரித்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல. நான் தைரியமா சொல்லுகிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிறிஸ்துக்காக வாழ வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலைகள் வரும்பொழுது, பொய் பேசுறதுக்கு சூழ்நிலைகள் வரும்பொழுது, நீங்க உண்மைக்கு மாறான காரியத்தை செய்கிறதுக்கு வரும்பொழுது, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரிதான், தேவனுக்கு பயப்படுகிற நீங்கள் நானும் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடுவீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் தைரியமா சொல்லுகிறேன். எல்லாத்துலயும் உண்மையா இருக்க விரும்புங்க, உண்மையை நாடுங்க, உண்மையை விரும்புங்க, உண்மையா வாழ்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்பந்தான் அந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இப்படி வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. நீங்க ஏன் ஓடி கீழே அலைஞ்சி திரிந்து கஷ்டப்படுறதுக்கும் உண்மையா இருந்து பாருங்க. தேவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சு பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்த்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவாருங்க. அன்பானவர்களே, தேவன் சரியான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். உண்மையாயிரு, நீ மரண பரிந்தோம் உண்மையாயிரு. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை ஏமாத்திராதீங்க, கணவனை ஏமாத்தாதீங்க, மனைவியை ஏமாத்தாதீங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்தாதீங்க. பெற்றோர் நீங்கள் யாரா இருந்தாலும் தேவனை ஏமாத்திராதீங்க. தொழிலில் உங்களை நம்பி இருக்கிறவங்களை ஏமாத்தாதீங்க. உங்களை நம்பி சிலர் பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. உங்களை நம்பி ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. உங்களை நம்பி பல லட்ச ரூபா கர்த்தர் கொடுத்துருக்காரு, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, அதில் உண்மையா இருக்க படிச்சுக்கிடுங்க. ஐஸ்வர்யனா ஆகுன்னு நினைச்சு விரும்பாதீங்க, அது அவர் மாற்றுவார். சிலர் பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆகிறதுக்காகவே சில பொய்கள், சில முரட்டாட்டங்கள், சில பார்த்தீங்கன்னா ரெண்டங்கம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலக்கி நீங்கள் உண்மையா இருக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க. நிச்சயமாக இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நீங்க எல்லாம் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அது மாத்திரம் இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும்பொழுது எல்லா குறைகளும் நிறைவாக மாறுங்க. நான் ஒன்னு தைரியமா சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை உற்று கவனிக்கிறவர், ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். இந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, இந்த தீர்மானத்தில் உறுதியாக நின்று பாருங்க, உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த மாதம் உங்களோட ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அன்பு பிள்ளைகளோட கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உண்மையா வாழும்பொழுது இவ்வளவு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இவங்க ஒரு எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க தேவ கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீ மரணம் பரிந்தும் உண்மையா இருந்து சொன்ன போல கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து சகல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க தேவ ஈவும் தேவ இரக்கமும் நிறைவாக உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபித்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கட்டும், இடைவிடாமல் ஜெபிக்க அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி உண்மையா வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்த உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நித்தம் உங்களை வழி நடத்துவார். God bless you.